புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் கோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. Om
கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலு. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலு. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ.
ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. யார் அவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ.
மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்தபாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்தபாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம். கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம். நாம் கோடியில் ஒன்று அல்ல. கோவிலின் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். கோவிலின் பெண்மை என்னை கொஞ்சிட வர வேண்டாம். இனி என் கோலமும் கெட வேண்டாம். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஏனடி ராதா என்று என்னடி சேதி என்று ஸ்ரீநந்தபாலன் வந்தான். தானோடு ஆனந்த ராகம் தந்தான். ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான். ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான். கோதையை வசியம் செய்தான். அங்கு சோலை யமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான். அங்கு சோலை யமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான். கண்ணன் மீண்டொரு கலகம் செய்தான். கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில்
சிரிப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். கண்ணனின் மேனி கடல் நீலம், அவன் கண்கள் இரண்டும் வான் நீலம். கண்ணனின் மேனி கடல் நீலம், அவன் கண்கள் இரண்டும் வான் நீலம். கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். சந்தியா காலத்தில் நீராடி அவன் சந்நிதி வருவார் ஒரு கோடி. நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண 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 ஹரி ஹரி நாராயண நாராயண. சந்தியா காலத்தில் நீராடி அவன் சந்நிதி வருவார் ஒரு கோடி. மந்திர குழந்தைக்கு வாகை சாத்து மாலைகளிடுவார் குறை ஓடி.
ஆரம்பித்த உடனேயே முதல் நாளாக ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கிய பெருமதிப்புக்குரிய அப்பா பழனிசாமி அவர்களை யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் வருகிற என முன்னேற்றம் வரவேற்று அவர்களுக்கு யாதவர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவி அவர்கள் பொன்னாடை பற்றி அவர்கள் பங்கேற்பார்கள். மிக நன்றி. உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அனுபவமும் ஒன்றும் எங்களுக்கு தேவை. அவர் மட்டும் நாங்கள் கொடுப்பது போல என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஏவி கண்ணன் அவர்களும் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார்கள். அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. ஒரு மீதியாக நன்கொடை கொடுக்க மரியாதைக்குரிய மற்ற திரு எஸ் முத்துகிருஷ்ணன் சாத்தன் அவர்கள் 2,22,000 ரூபாயை நன்கொடையாக நமது சங்கத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகள். அவர் காலையிலேயே முதல் நபராக அன்று வருகை புரிந்து காணொலி ஹோமம் நடக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்களுடைய மரியாதையை பெற்றுச் சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தம்பி அவர்கள் 2,10,000 நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்வது கே. நாகராசன் ஆசிரியர் அவர்கள் 1,00,000 ரூபாய் நமது மகாவுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு மரியாதைக்குரிய வெளிச்சாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள். நன்றி நன்றி. கரகோஷம் எழுதி அவர்களை கரகோஷம் என்பதை அவர்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் உயர்வு வி. ரவி அவர்கள் நமது சங்கத்தினுடைய செயலாளர் ரூபாய் 1,00,000 நன்கொடை வழங்கி பெருமதியாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து உயர்வு ஏ. குமரேசன் அவர்கள் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அங்கே வாங்குற மாதிரி பாசத்துக்குரிய அண்ணன் உயர்வு ஏவி கண்ணன் அவர்கள் மகால் கட்டண நிதியாக ரூபாய் 1,00,000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மச்சான் உயர்ந்து மாவட்ட பாலராஜ் அவர்கள் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். வெளிநாட்டு வாழ் உறவுகள் நன்கொடை அளிப்பதற்கு சமூக ஊடகங்களில் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மச்சான் உயர்ந்திருக்கிய மேகவர்ணம் அவர்கள் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் என் முத்துச்செல்வம் அவர்கள் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வழங்குகின்றோம். அதனைத் தொடர்ந்து நமது யாதவ இளைஞர் சங்க சார்பாக அதற்கு முன்பாக மரியாதைக்குரிய மச்சான் உயர்ந்து பேரார் பாஸ்கரன் காந்தி அவர்கள் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக அளிப்பது நமது சங்கத்தை பட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரியப்பட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த கட்டிட ரீதியாக நமது யாதவர் இளைஞர் சங்கத்தின் சார்பாக ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களின் சேவையை நிறுத்திக் கொள்வதற்கு யாதவர் இளைஞர் சங்கத்திற்கு யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இன பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டு வருகின்றோம். கைதுகளை உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு தொழிலாளியும் சேமித்த பணம் அதை கட்டிட நிதியாக வழங்கிய இளைஞர் சங்க உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவிக்கப்பட்டுள்ளோம். ரூபாய் நமது யாதவர் சங்கத்திற்கு நிதியாக வழங்கிய மரியாதைக்குரிய மாமா உயர்ந்து என் சேது அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளோம். தகவலுக்கு எழுதுங்க. 50,000 நிதி மட்டுமல்லாது தொடர்ந்து இன்றளவும் யாதவர் சங்கத்திற்கும் இளைஞர் சங்கத்திற்கும் சுப்பிரமணிய அவர்கள் நமது சங்க கட்டிட நிதியாக ரூபாய் 50,000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கும் நன்றி. நமது சங்க கட்டிட நிதியாக ரூபாய் 30,000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறது. கௌரவ செலுத்துங்க. அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய தம்பி ஏ தெய்வேந்திரன் அவர்கள் 30,000 கட்டிட நிதியாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மச்சான் பூப்பாண்டி அவர்கள் கட்டிட நிதியாக ரூபாய் 27,000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி. அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மாமாத்து என் சபான் அவர்கள் கட்டிட நிதியாக ரூபாய் 25,000 வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாக நன்றிகள். சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 50,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. கொஞ்சம் கூட்டம் புரிந்த வாங்க. எல்லாருக்குமே பாலகிருஷ்ணன் உமா அவர்களுக்கும் யாதவர் சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகள். உமாவுக்கு வந்து
சேது மச்சான் நன்றி கவனம் சேர்ந்து அவரை கௌரவிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த காலேஜில் வந்து அவரோட கொடுத்துருங்க. மரியாதைக்குரிய தம்பி டி. திருவேங்கடம் அவர்கள் 25,000 நண்பர்களாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மாப்பிள்ளை ராவணா கண்ணன் அவர்கள் 25,000 நண்பர்களாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கே. கண்ணன் ரூபாய் 20,000 வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரும் வாங்க, நீங்களே முடிவு பண்ணிக்க, நீங்களே வாங்க. எல்லாருமே அவர்களுடைய பங்களிப்பு இருக்கு. ஒவ்வொருவருடைய பங்களிப்பு இருக்கு. எல்லாருமே சமம். நன்றி. யாதவ சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி. அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய மச்சான் PS முருகன் அவர்கள் ரூபாய் 20,000 நன்கொடையாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தினுடைய செயலாளர் ரவீந்திரன் அவர்கள் பொன்னாடைப்படுத்தி கௌரவிப்பார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எனது மரியாதைக்குரிய மகன் குருபாவன் அவர்கள் யாதவ சங்கத்திற்கு ரூபாய் 20,000 நண்பர்களாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். கையெழுத்தமா அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். தம்பி, நீங்கள் அங்கு போய் பாருங்க, தண்ணி உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி உட்காருங்க. போடுங்க, அவனுக்கு ஒரு சேர் போடுங்க, உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி உட்காருங்க. உட்காரு உட்காரு. 15,000 நன்கொடை வழங்கியவர்கள் உயர்ந்து கணேசன் அவர்கள் 15,713 ரூபாயை யாதவ சங்க கட்டண நிதியாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. அண்ணன் பி. முருகானந்தம் அவர்கள் 15,000 ரூபாய் நன்கொடையாக கட்டண நிதியாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்துகின்றோம். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாக பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது கட்டிட நிதியாக சங்கத்திற்கு ரூபாய் 15,000 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எம். ஜோதி மாணிக்கம் அவர்கள் ரூபாய் 15,000 நன்கொடையாக வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பண்பத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டையும் தெரியப்படுகிறோம். ராகமாட்டா ராகமாட்டா நன்றி நன்றி. காலையை செய்திருக்க. அதனைத் தொடர்ந்து ஏஎன்கே பேரவை சார்பாக ரூபாய் 11,101 வாங்கி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாக கோவிந்தண்ணே
யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போட்டி. அதனைத் தொடர்ந்து என் சண்முகம் ரூபாய் 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றி. அதனைத் தொடர்ந்து என் சந்திரன் அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். காட்டுறாங்களா? எஸ். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றி. என் சந்திரன் மட்டும் ஒவ்வொரு பிரச்சனை செய்வீங்க வந்து மிக சிறப்பாக சிறப்பு சிறப்பாக செய்வார். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாக இளைஞர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அம்பிகா அவர்கள் மகால் கட்டிட நிதியாக ரூபாய் 10,000 வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவ சங்கத்தின் சார்பாக இளைஞர் சங்கத்தின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். யாதவ சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆதி அவர்களும் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தாங்கி வைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திரு ராஜ்சரன் அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த மகால் கட்டுமான பணி தொடங்கியதிலிருந்து இன்றளவும் வரை அவருடைய பணி மிகப்பெரியது, வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. எனவே அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்பட்டுக் கொள்கிறோம். அவரைத் தொடர்ந்து நகைப்பொருள் அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். தயாமண்ணை இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கௌசிகாவு அவர்கள் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். கௌசிக் பாபு கலியகரன் சத்யா அவர்களுடைய அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பிரியார் பாரதபிரியர் அவர்கள் 10,110 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டுக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து யாதவ சங்க கட்டிட நிதியாக திரு சகாதி அவர்கள் யாதவ மகாசபையினுடைய மாநில வழக்கறிஞர் அணியை பொதுச் செயலாளர் அவர்கள் 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவரைத் தொடர்ந்து திரு செல்வன் அவர்கள் யாதவ மகாசபையினுடைய நிர்வாகிகள் அவர்களும் 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாதவ சங்கத்தின் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். மேலும் யாரேனும் பேரொழியதில் விடுபட்டு இருந்தால் உடனடியாக தெரியப்படுத்தவும், கொடுக்கப்பட்ட தொகை மாறியிருந்தாலும் உடனடியாக தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் நன்கொடை வழங்க விருப்பம் உள்ளவர்கள் தயவு கூர்ந்து தங்களது ஆதரவையும் யாதவ சங்கத்திற்கும் இளைஞர் சங்கத்திற்கும் அளிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கல்வெட்டு தயார் செய்யப்படவில்லை. எனவே நன்கொடை வழங்க விருப்பமுள்ளவர்கள் நன்கொடை திருவிழாவாக வழங்கும்படி உங்களை இருவரும் கூட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது யாதவ சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் உங்களை மத்தியில் ஒரு சிறிய உரை. அனைவரும் வணக்கம். நீங்க உரையாற்ற கால சூழ்நிலை இல்லை, எல்லாமே அடுத்தடுத்து கையெழுத்து போகணும். பெரிய
ஒரு போராட்டத்துக்கு எங்களுடைய பதவி காலத்துல உங்களுடைய ஒத்துழைப்பு